பிரெட் பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க. பிரெட் ஸ்டஃப்டு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பஜ்ஜி மாவுக்கு 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் 3த்தையும் ஒன்றா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போன அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், கெச்சப் 2த்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பிரெட்டில் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரெட்டை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ப்ராசஸ் மாவில் முக்கி எடுக்கிறது தான். எல்லா சைடும் நல்லா மாவு கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சுட சுட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம பிரெட் ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல சுட சுட வெல்லம் மொறுமொறுனும் இல்லை சாஃப்டாகவும் மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.